அட தோசை பிரியரா நீங்கள் உங்களுக்கான ரெசிபி தாங்க இந்த ஷார்ட்ஸில் பார்க்க போகிறோம். தோசை கணக்கே இல்லாமல் உள்ளே போகணும் அப்படின்னா நான் சொல்லித்தர மாதிரி இந்த புதினா கொத்தமல்லி சட்னி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அல்ட்டியாக இருக்கும். நான் சொல்லித்தர மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் லக்ஷா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன், ஒரு 7-8 பல்லு சின்ன வெங்காயம், தேவைக்கேற்ப காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, பச்சை மிளகா எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு பிளேட்டில் ஃபுல்லாக புதினா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு பிளேட்டில் கொத்தமல்லி எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இதை எப்படி செஞ்சுட்டு பார்த்துடலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு இரும்பு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சதும் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா இதை செவக்க வதக்கணும். இதோட நம்ம வரமிளகா சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா செவக்க வதக்கிக்கோங்க. இந்த இது ஃபுல்லாமே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு இது பண்ணணும். இப்போ நம்ம புளி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பெருங்காயத்தூள்னால நல்லா எண்ணெயில் பொரிஞ்சால் தான் அதோட டேஸ்ட் நல்லா கொடுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற புதினா ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துடலாம். இது நல்லா அந்த சூட்டுலே நல்லா சுருங்கிருங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையும் நம்ம இதோட சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதுவுமே ஒரு 2 to 3 மினிட்ஸில் நல்லா சுருங்கிரும். இப்போ நம்ம பூண்டு ஒரு 3 பல் இதோட சேர்த்து நல்லா நம்ம கிளறி விட்டோம்னா இந்த மாதிரி நல்லா சுருங்கி வந்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்கி வந்துருச்சு. இதுவே சுருங்கி தண்ணி விட்டுரும். ஸோ நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் அரைக்க தேவையில்ல. இது நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக. அவ்வளோதான், நம்ம சூப்பரான புதினா கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடும். இது நல்லா சுட சுட சாதத்தில் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இல்லைனா இந்த மாதிரி ஒரு கரண்டி தோசையை ஊற்றி அதை சுற்றி நல்லா நெய் போட்டு நெய் ரோஸ்ட்டுக்கு இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த புதினா கொத்தமல்லி இலைகள் நம்ம ஜீரண சக்தியும் அதிகப்படுத்தும். நம்ம வாயு பிரச்சனையையும் இது சரி செய்யுங்க. அதனால் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு என்னோட சேனல் லக்ஷா வீடு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த புதினா மீன் சட்னி ஃபுல் வீடியோ இந்த ஷார்ட்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.